நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரை. நன்றி இல்லாத வார்த்தைகள் முடிவில்லாத பயணம் போன்றது. இந்த விழா இனிதே நடைபெற உதவிய அனைவருக்கும் நன்றி கூற எம் பள்ளி தலைமை ஆசிரியர் மேடைக்கு வருகிறார். அனைவருக்கும் இனிய வணக்கங்களை கூறி, மணி 1 மணி ஆகிறது, குழந்தைகள் சாப்பிட வேண்டும். இதற்காகவே என்னுடைய வரவேற்புரையோட நான் அதிகமாக பேசலை. இப்போ சில விஷயங்களை வேகமாக பேசிடுறேன். நபீல் சார் சொன்னாங்க, இந்த பில்டிங் ரொம்ப பழசாக தான் இருக்குது. ஏன்னா லைசன்ஸுக்கு நான் அப்ளை பண்ணேன். தாசில்தார் பார்த்துட்டு புது பில்டிங் கட்டி கேளுங்க, அதே வார்த்தையை நபீல் சார் சொன்ன வார்த்தையை திருச்செந்தூர் தாசில்தார் சொன்னார். புது பில்டிங் கட்டி கேளுங்க, பில்டிங் பழசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. அந்த கோரிக்கையை நானும் நமது நிர்வாகக்குழு எல்கேஎஸ் கல்வி அறக்கட்டளையின் முன்வைக்கிறேன். அடுத்து பெற்றோர்கள், குழந்தைகளை அதிகமாக சேருங்கள். எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்திலும் கல்வியிலும் பண்பிலும் சிறந்த மாணவர்களாக உருவாக்கி தருகிறோம். எனவே அதிக அளவில் எங்கள் பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேருங்கள். திருச்செந்தூர் வட்டார அளவில் அதிக மாணவர் எண்ணிக்கை கொண்ட பள்ளியில் 2வது பள்ளியாக நமது பள்ளி இருக்கிறது. முதல் பள்ளி டிவி ரோடு. அதுக்கு அடுத்து தொடக்கப்பள்ளியை பொறுத்தவரை எல்கே தொடக்கப்பள்ளி தான். 116 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து எல்கே மேல்நிலை பள்ளியில் நான் வைக்கின்ற கோரிக்கை, ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஒவ்வொரு நேரமும் நான் கேட்பேன், தீவுத்தரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கேட்பேன், எங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஒரு பிள்ளை என்எம்எம்எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார்களா, அப்படி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு நல்ல பதில் கிடைக்கல. ஆனால் சுபேதா ஸ்கூலில் இருந்து இந்த திருப்பு பனிமலர் என்ற மாணவி 103 மதிப்பெண் பெற்று என்எம்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நான் எதிர்பார்த்த செய்தி. இதற்காக நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற வழக்கமான என்ன சொல்லுவேன்னா, சுபேதா ஸ்கூல் வேணாம், நம்ம ஸ்கூலில் தீவுத்தர் ஸ்கூலில் சேருங்கன்னு. இல்லை இந்த எதிர்ப்பு நல்லா படிக்கிற பிள்ளைங்க தீவுத்தரில் சேருங்க, இந்த சுபேதா ஸ்கூலில் சேருங்க, அங்கே நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள் எல்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்து படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்று இங்கே பரிசு பெற வேண்டும். அதை எல்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் தலைமை ஆசிரியரிடம் கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா இந்த என்எம்எம்எஸ் தேர்வில் மிடில் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும், இப்போது என்னோடய ஒய்ஃப் வேலை பார்க்குற சரவணையர் ஸ்கூலாக இருக்கட்டும், முழு அளவில் ட்ரைனிங் பண்ணி வருஷத்துக்கு ஒரு 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க என்எம்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்றுருவாங்க. அது அந்த ஸ்கூலுக்கு ஒரு கிரேடு. என்எம்எம்எஸ் தேர்வில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 3 மாணவர்கள், சரவணையர் ஸ்கூல் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள தேர்வு எழுத வச்சு அந்த நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு எல்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்து என்னுடைய மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வர வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன். இறுதியாக நன்றி உரைக்கு வந்து விடுவோம். அஸ்ரப் டாக்டர், நம்ம கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர், சனிக்கிழமை எங்களுக்கு எலெக்ஷன் கிளாஸ் இருந்துச்சு. ஒரு 11 மணி அளவில் ஃபோன் பண்ணி, என்னால் வர முடியாது, ஆசிரியர்களாக நான் கேட்டதை சொல்லுங்கள், விரைவில் நான் எல்லாரையும் சந்திக்க வருவேன், இப்போ உள்ள சூழ்நிலை என்னால் வர முடியலைன்னு சொன்னாங்க. எப்பவும் அவர்கள் நம்முடைய நினைவாக இருப்பவர்கள். நாம் தான் நபீல் சார் சொன்ன மாதிரி கேட்குறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், எதுனாலும் வெக்கமாக இருக்கும், சார்ட்டை போய் எப்படி கேட்குறதுன்ட்டு. மற்றபடி எப்பவும் அவர்கள் நம்மை நினைத்து கொண்டிருப்பார்கள். தேவையான பொழுது நமக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தருவாங்க. அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கடுத்து தாளாளர், நான் வேலை பார்த்ததுலேயே கிட்டத்தட்ட இது நான் 36வது வருடம் நினைக்கிறேன். 1989 ஜனவரியில் நான் அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்தேன். 36 வருடம் 37 வருடம் ஆயிருக்கு, 1 வருஷம் இருக்குது. பல தாளாளர்கள்ட்ட பணிபுரிஞ்சிருக்கிறோம். அதில் 2 தாளாளர்கள் 3 தாளாளர்கள் முதல்ல எனக்கு அப்பாயின்மெண்ட்டு எல்எஸ் இப்ராஹிம் ஹாஜியார், அந்த தாளாளரும் என்ன அப்படி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து
டாக்டர் இன்றைய தாளாளருடைய மாமனார் முகமது லப்பை அவர்களும் என்னை அப்படி வைத்திருப்பார்கள். என்ன கேட்டாலும் கிடைக்கும். பிரைமரி ஸ்கூலுக்கு அப்படின்னு போய் கேட்டால் கிடைக்கும். இப்போதைய தாளாரும் அதே தான், என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேற்று இரவு 2 மணிக்கு திருச்சியில் ரயிலை பிடிச்சி 5:30க்கு தூத்துக்குடி வந்துட்டு இந்த ஆண்டு விழாவை முடிச்சிடுச்சு. நைட்டு 8:45 மணிக்கு செந்தூரை பிடிச்சி மறுபடி திருச்சி போகிறாங்க. வேறு எந்த வேலையும் கிடையாது. மாணவர்களை பார்க்கணும், எல்கே தொடக்கப்பள்ளியுடைய ஆண்டு விழாவை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். அன்னாருக்கு எங்களது ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்து நமது எல்கேஎஸ் அறக்கட்டளை துணைத் தலைவர் இலியாஸ் காக்கா அவர்கள் வயதான காலத்திலும் இந்த தொடக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழா எப்படி இருக்கிறது, தொடக்கப்பள்ளி எப்படி இருக்கிறது, நான் வந்து பல தடவை சொல்கிறது என்னென்னா, வாங்க எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, நீங்கள் எல்லாருமே மேல்நிலை பள்ளியை மட்டுமே பார்க்குறீங்க, எங்களை 2வது பட்சமாக பார்க்குறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு வார்த்தை கூட இருக்குது. நீங்கள் எங்களை கண்டுக்கிறதே இல்லை, எங்களையும் பாருங்கள், அங்கே பார்க்குறதுல கொஞ்சம் திருப்பி எங்கள் ஸ்கூலையும் பாருங்கள் அப்படின்னு மறுபடியும் கேட்குறேன். அந்த வகையில் இந்த எதிர்ப்பு தான் துணைத் தலைவர் அவர்களையும் பொருளாளர் அவர்களையும் நாங்கள் நேரடியாக அந்த பள்ளிக்கூடத்தில் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்கள் பள்ளிக்கு வரணும், எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க, எங்கள் மாணவர்களுக்கு தேவையானதை எல்லாம் எல்கே மேல்நிலை பள்ளியே போயிடுது. இது நம்ம பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது மாதிரியே இல்லை. நீங்கள் எல்லோரும் எங்கள் ஸ்கூலுக்கு வரணும், எங்கள் மாணவர்களோட அளவளவணும், தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கணும். எனவே இந்த விழாவில் கலந்து கொண்ட இலியாஸ் காக்கா அவர்களுக்கும் சையத் அகமது காக்கா பொருளாளர் அவர்களுக்கும் எல்கே தொடக்கப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அடுத்து எல்டி இப்ராஹிம் சார் மாதத்துக்கு 1 நேரம் 2 நேரம் ஸ்கூலுக்கு வருவாங்க. வந்து ஒவ்வொரு வகுப்பாக உட்காந்து அவன் பேரெல்லாம் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க, களம் போட்டு வச்சுருப்பாங்க. நன்றாக வாசிப்பவன், சுமாராக வாசிப்பவன், வாசிக்க தெரியாதவன், இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து ஒவ்வொரு மாணவனையாக வாசிக்க வைத்து அதில் குறிச்சிட்டு அந்த டீச்சர்ட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த திருப்பு வரும்போது இவன் ஒரு ஸ்டெப் என்ன செஞ்சுருக்கணும், மேலே வந்திருக்கணும். அந்த அளவுக்கு பள்ளியோடு தொடர்புடையவர்கள். அன்னாரையும் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்காக எல்கே தொடக்கப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கடுத்து எனது வட்டார கல்வி 2 பேருமே நண்பர்கள் தான், எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க, அருமையான நண்பர்கள். திரு பாப்காய்ஸ், திரு மாணிக்கராஜ், வட்டார கல்வியாளர் திருச்செந்தூர் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டதற்காக அவர்களுக்கும் நன்றி. சிறப்பு அழைப்பாளராக வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் நபில் புகாரி சார் அவர்களும் ஜெகதீஷ் பெருமாள் சார் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் நபில் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நான் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டார். எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்கணும், எனக்கும் ஆசை தான். ஆனால் எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு 2 டீச்சர் வேணும். கிளாஸ் ரூம் இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு ரூம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அந்த 2 டீச்சருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் பெரிய பிரச்சனைன்னா ஆட்டோவில் நீங்கள் மறுபடியும் லோடை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க. 6 ஆட்டோ அடிக்குது, சரியா? மறுபடியும் நீங்கள் வந்து ஏற்றுங்க அப்படின்னா அது ட்ரெயின் இல்லை, அது ஒரு 10 பேர் 12 பேர் போகிற அளவுக்கான ஒரு ஆட்டோ. ஆனால் அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஏற்றிக்கிட்டே விட்றீங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோவோட எண்ணிக்கையை கூட்டிகிட்டே தான் போகிறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூட்டியிருக்கிறோம். அடுத்த ஆண்டு தாளாளர்கள் நிர்வாகத்தில் பேசி எல்கேஜி யூகேஜிக்கு 2 ஆசிரியர்களை கொடுத்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும். அந்த வகையில் இந்த கருத்தை தெரிவித்த நபில் புகாரி சார் அவர்களுக்கும் ஜெகதீஷ் பெருமாள் சார் அவர்களுக்கும் எல்கே தொடக்கப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்கள், ரொம்ப கஷ்டம், எப்போ திட்டுவாருன்னு தெரியாது, திடீர்னு கோவப்படுவார், நல்லா வச்சுருப்பார், திடீர்னு கோவப்படுவார். அதனால் இருந்தாலும் மிகச்சிறப்பாக எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்து
எல்லா விஷயங்களையும் எனக்கு நல்லபடியாக முடித்திருந்தார்கள். இந்த விழா சிறப்பாக நடந்தது என்று சொன்னால் அதற்கு என்னுடைய ஆசிரியர்கள் மட்டுமே காரணம். என்னோட பணி எதுவுமே இல்லை. என்னுடைய அருமையான ஆசிரியர்கள் இந்த விழாவினை சிறப்பித்து தந்துள்ளார்கள். அவர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் குறிப்பாக இன்றைக்கு டெப்டேஷனில் இருந்தால் கூட அரை நாள் லீவை போட்டுட்டு என்னுடைய பள்ளி நான் இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கருதி வந்திருக்கின்ற ஜாபிரா பர்வீன் ஆசிரியர்களுக்கு மிகுந்த நன்றி. அடுத்து நிர்வாகம் மூலம் நியமனம் செய்யப்பட்டுள்ள பெயர் மறந்துச்சு, சங்கரி, ஆசிரியை சங்கரி மற்றும் சிஃபானா, 2 பேரும் அருமையான ஆசிரியர்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்வாங்க. நான் இதை நினச்சிட்டேன்னா அதை கண்டிப்பாக அவங்க செஞ்சுருக்கணும், செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த விழா மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு அவங்களும் காரணமாக இருந்தார்கள். மிகுந்த நன்றி. என்னுடைய மாணவர்கள் எல்லா காரியத்திலையும் டான்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற ஏரியா மாதிரி இது இல்லை. பசங்க டிவியை பார்ப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் இங்கே இருக்காது. புதுசாக இவனை நம்ம என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணணும். நிறைய பேர் நான் சத்தம் போட்டிருக்கேன், இடுப்பு கூட அசையாது அவனுக்கு. அப்போ டீச்சர்ஸை சத்தம் கொடுப்பேன், என்ன பாடுறான் அவன், ஒழுங்காகவே ஆடலையே, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆனாலும் தெரியும் நம்ம பசங்க இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு. அந்த வகையில் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்த மாணவர்கள், பெற்றோர்கள், எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது பெற்றோர்கள். தாளாளர் அவர்கள் சொல்லுவாங்க, நல்ல ஆளியா நீ, ஒரு பிரச்சனை வரமாட்டுக்க, உங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் பிரச்சனையே வரமாட்டுக்கு, அதனால் நான் இந்த ஸ்கூலுக்கே வரமாட்டேன், வருவேன் ஹைஸ்கூலில் இருந்து அப்படி போயிடுவேன் உங்கள் ஸ்கூலுக்கு. அந்தளவுக்கு என்னுடைய பெற்றோர்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. நாங்கள் பெற்றோர்களை பார்க்குறத விட எங்கள் பெற்றோர்கள் எங்களை பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு பெற்றோரும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நாங்கள் பழகி வச்சுருக்குறோம். இது யார் இது யார் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பெற்றோரோட பழகிடுறோம். அதனால் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது, தாளாளர் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் எங்களுக்கு வராது. எனவே என்னுடைய அருமையான பெற்றோர்களுக்கும் இந்நேரம் நன்றியை தெரிவித்து கொண்டு, அதற்கடுத்து ஆட்டோ டிரைவர்ஸ் 3-4 ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. 4 பேரும் சரியான நேரத்திற்கு மாணவர்களை அழைத்து செல்வதும் வீடுகளில் கொண்டு விடுவதும் எங்களை மாதிரியே அவங்களும் பார்த்துக்கிறாங்க. அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த விழாவை இன்னும் சிலரை விட்டு மறந்திருக்கலாம், அனைவருக்கும் நன்றி கூறி அதுக்கடுத்து சத்துணவு, காலை உணவு திட்டம் இந்த ஆண்டிலேருந்து வந்திருக்கு. மாணவர்கள் எல்லாருமே காலை உணவு சாப்பிட்றாங்க. அதே போல் மதிய உணவு திருமதி சுதா, இப்போ புதுசாக ஒரு அமைப்பாளர் வந்திருக்காங்க, அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. சாப்பாடெல்லாம் நன்றாக இருக்கிறது. அவங்களுடைய ஒத்துழைப்புக்கும் முழுமையான நன்றி. நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. சரியா, இன்றைக்கி சமையல் இல்லை தான், அப்படின்னாலும் வரணும் அப்படின்னு சொன்னதுனால வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி. எல்லாம் விட்டு போனவர் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி எனது நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவின் இறுதியாக தேசிய கீதம். அனைவரும் எழுந்து நில்லுங்கள். ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல பங்கா, விந்திய இமாச்சல யமுனா கங்கா, உச்சல ஜலதி தரங்கா, दब सुबह नामे जाहे, दब सुबह आशीष माहे, काहे दब जय कादा, जनहन मंगल त्रायक जय हे भारत भाग्य विदादा, जय हे जय हे जय हे, जय 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 हे।